பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தெய்வாசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் முதல் வசனம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் என்னும் ராஜாவின் 18ஆம் வருஷத்திலே அபியாம் யூதாவின் மேல் ராஜாவாகி 3 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் அவன் நடந்தான். அவன் இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் இருக்கவில்லை. ஆனாலும் தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு பிற்பாடு அவன் குமாரனை எழும்ப பண்ணுகிறதினாலும் எருசலேமை நிலை நிறுத்துகிறதினாலும் அவனுக்கு எருசலேமில் ஒரு விளக்கை கட்டளையிட்டு வந்தார். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ரெகொபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அபியாமுக்கும் யெரொபெயாமுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அபியாம் தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய ஆசா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமின் 20ஆம் வருஷத்திலே ஆசா யூதாவின் மேல் ராஜாவாகி 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான். அப்சலோமின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் மாகாள். ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் லட்சையான புணர்ச்சிக்காரரை தேசத்திலிருந்து அகற்றி தன் பிதாக்கள் உண்டு பண்ணின நரகலான விக்கிரங்களை எல்லாம் விலக்கி தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தன் தாயாகிய மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கிவிட்டான். அவளுடைய விக்கிரகத்தையும் ஆசா நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான். மேடைகளோ தகர்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமாய் இருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசாவுக்கும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசாவுக்கும் அவர்களுடைய நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கு வரத்தாய் இராதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா யூதாவுக்கு விரோதமாக வந்து ராமாவை கட்டினான். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் மீதியான எல்லா வெள்ளியையும் பொன்னையும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்து அவைகளை தன் ஊழியக்காரர் கையிலே தமஸ்குவில் வாசமாயிருக்கிற எசியோனின் மகனாகிய தப்ரிமோனின் குமாரன் பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவுக்கு கொடுத்தனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே. இதோ உமக்கு வெகுமதியாய் வெள்ளியையும் பொன்னையும் அனுப்புகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாசா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்ல சொன்னான். பெனதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான
பதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பி ஈயோனையும் தானையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் கின்னரோத் அனைத்தையும் நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட முறியடித்தான். பாசாதை கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை விட்டு திர்ஷாவில் இருந்து விட்டான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா எங்கும் ஒருவரும் தப்பாமல் எல்லோரும் போய் பாசா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வர பறைமுறை இடுவித்து அவைகளினால் பென்யமீன் கோத்திரத்தில் உள்ள கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். ஆசாவின் மற்ற எல்லா வர்த்தமானங்களும் அவனுடைய எல்லா வல்லமையும் அவன் செய்தவை யாவும் அவன் கட்டின பட்டணங்களின் வரலாறும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அவன் முதிர் வயதான காலத்தில் அவனுடைய கால்களில் வியாதி கண்டிருந்தது. ஆசா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவீதின் நகரத்திலே தன் பிதாக்கள் அண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் குமாரனாகிய யோசபாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 2ஆம் வருஷத்திலே யெரொபெயாமின் குமாரனாகிய நாதாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 2 வருஷம் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். இசக்கார் வம்சத்தானாகிய அகியாவின் குமாரனான பாசா அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி நாதாபும் இஸ்ரவேல் அனைத்தும் பெலிஸ்தருக்கு இருந்த கிப்தோனை முற்றுகை போட்டிருக்கையில் பாசா அவனை கிப்தோனிலே வெட்டி போட்டான். பாசா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அப்பொழுது யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவங்களின் நிமித்தமும் அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கின கோபத்தின் நிமித்தமும் கர்த்தர் சீலோனியனான அகியா என்னும் தமது ஊழியக்காரனை கொண்டு சொல்லி இருந்த வார்த்தையின்படியே அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசமுள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. நாதாபின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. ஆசாவுக்கும் இஸ்ரவேல் ராஜாவாகிய பாசாவுக்கும் அவர்கள் நாட்களில் எல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாஷா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்ஷாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாள்ல 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இந்த ரெகொபெயாமுக்கு அடுத்தது அபியாம், அதாவது அவன் ராஜாவாய் வருகிறதை பார்க்கிறோம். இப்போ யெரொபெயாம் என்னும் ராஜா 18ஆம் வருஷத்துல இந்த அபியாம் யூதாவின் மேல ராஜாவா ஏற்படுத்தப்படுகிறான். இப்போ ஏற்படுத்தப்பட்டு இவன் எருசலேம்ல 3 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். இவனுடைய தாயின் பேர் மாகாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா தன் தகப்பன் தனக்கு முன் செய்த எல்லா பாவங்களிலும் இவன் நடந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதுல 8ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்றை தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அப்ப தாவீது அந்த பட்சேபாள் கிட்ட, உரியாவின் மனைவி கிட்ட அவன் தகாதபடி நடந்து கொண்டதை தவிர மற்றபடி அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு
செம்மையானதை செய்தான் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரெகொபெயாமும் யெரொபெயாமும் இருந்த நாட்கள்ல அடிக்கடி யுத்தம் நடந்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இதன் பிறகு இந்த அபியாம் அவன் மரித்து அவன் பார்த்தீங்கன்னா தாவீதின் நகரத்துல அவனை அடக்கம் பண்ணுகிறார்கள் என்று 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு பின் இவனுடைய மகன் ஆசா என்கிறவன் அவன் ராஜாவாய் மாறுகிறான். இந்த ஆசா ராஜா பார்த்தீங்கன்னா அந்த யெரொபெயாம் ஆட்சி காலத்துல 20ஆம் வருஷத்துல ஆசா யூதாவின் மேல் ராஜாவாய் ஆட்சி செய்ய அமர்கிறான். 41 வருஷம் எருசலேமில் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று வேத வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இவனுடைய தாயின் பேர் மகாள் என்று குறிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவன் ஆட்சியில வந்த உடனே இவன் தோப்பு விக்கிரகங்கள், மேடைகள்ல பலி செலுத்துறது, இதையெல்லாம் அவன் என்ன பண்ணானா, அவன் அதையெல்லாம் அந்த தேசத்தை விட்டு அவன் விலக்கினான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதையெல்லாம் சுட்டெரித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, தன் தாயாகிய மாகாள் அவளையும் ராஜாத்தியா இராதபடிக்கு விலக்கி வைத்தான். அவள் வைத்திருந்த விக்கிரகத்தையும் ஆசா என்ன பண்ணானா, நிர்மூலமாக்கி கீதரோன் ஆற்றண்டையிலே அதெல்லாம் சுட்டெரித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்துல மேடைகளோ தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசா உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடு உத்தமமாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து அவன் வாழ்ந்தான். அவன் அதாவது அவன் ஒரு சிறிய ஒரு படை வைத்திருந்தாலும் பெரிய பெரிய எதிரிகளை அவன் மேற்கொண்டான் என்று வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆசா கர்த்தர் மேல அவன் நம்பிக்கையா இருந்தான். ஆனால் அவன் முதிர் வயதுல அவன் காலில் ஒரு வியாதி வந்தது. அந்த வியாதி வரும் பொழுது அவன் கர்த்தரை தேடாமல் பரிகாரியை தேடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா இந்த யெரொபெயாம் ரெகொபெயாம் உடைய காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இதுல அவர்களுக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகள் அப்படியே தலைமுறையாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, பாசா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அவனை கொன்று போட்ட பின் அவன் ஸ்தானத்தில் இவன் ராஜாவாய் மாறுகிறதை பார்க்கிறோம். அப்போ 3ஆம் வருஷம் இவன் ஆசா ராஜா ஆட்சி செய்கிற 3ஆம் வருஷத்துல பாசா என்ன பண்றான், அவன் ராஜாவாய் மாறுகிறான். தேவன் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவன் யெரொபெயாமுடைய வீட்டுல அதாவது எல்லாரையும் அவன் கொண்டு போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஊழியக்காரரை கொண்டு சொல்லி அந்த வார்த்தை நிமித்தம் 30ஆம் வசனத்துல அவன் ராஜாவான பின் அவன் யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டான். யெரொபெயாமுக்கு இருந்த சுவாசம் உள்ளதொன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை. கருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த யெரொபெயாம் ஆண்டவர் அவனுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்தார். தாவீது வம்சத்துக்கு ஒரு கோத்திரம் தான், ரெகொபெயாமுக்கு 10 கோத்திரத்தை கொடுத்து அவனை தேர்ந்தெடுத்து அவனை ராஜாவாய் மாற்றினால் அவன் இஸ்ரவேல் ஜனங்களை விக்கிரகத்தை கன்றுக்குட்டியை செய்து வைத்து அதை ஆராதிக்கும்படி அவன் செய்தான். அது மட்டுமல்ல, கருமையான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகும்படி இந்த யெரொபெயாம் நடந்து கொண்டதுனால ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நான் அழிச்சு போடுவேன், சுவர்ல நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு எல்லாத்தையும் அழிப்பேன்னு சொல்றார். அந்த வார்த்தையின்படி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாசா ராஜாவான உடனே இவன் எல்லாத்தையும் யெரொபெயாமுடைய வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டு சுத்தமா அவங்கள என்ன பண்ணிடுறான், அதில் சொல்லியிருக்கு, சுவாசமுள்ள ஒன்றையும் அவன் அழிக்காமல் விடவில்லை, எல்லாத்தையும் அழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அதே போல ஆசா இஸ்ரவேல் ராஜாவாகிய பாசாவுக்கும்
அவர்கள் நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதாவது 34ஆம் வசனத்துல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து யெரொபெயாமின் வழியிலும் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின அவனுடைய பாவத்திலும் நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாசா ராஜா என்ன பண்றான்? இதுல யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 3ஆம் வருஷத்திலே அகியாவின் குமாரனாகிய பாசா இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் திர்ஷாவிலே ராஜாவாகி 24 வருஷம் ஆண்டு. 24 வருஷம் ஆள்றான். ஆனாலும் இவன் என்ன பண்றான்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பப்போ ஆண்டவரை நோக்கி பார்ப்பாங்க, திரும்ப என்ன பண்ணிடுவாங்க? பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவாங்க. இவங்களை எல்லாம் ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் அநேகரை, அதாவது தீர்க்கதரிசிகளை, ராஜாக்களை, நியாயாதிபதிகளை எல்லாரையும் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் நம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகக்கூடாது. கர்த்தருக்கு நாம் உண்மையா இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருப்பார். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. அதனால கொஞ்ச காலம் ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச காலம் ஊழியம் செய்து கொஞ்ச காலம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பின்மாற்றத்துல போனீங்கன்னா உண்மையிலே உங்களை போல பரிதபிக்கப்பட்ட மனுஷர்கள் யாரும் இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு ஒருவேளை பின்மாற்றத்துல நீங்க போயிருந்தா, உங்க வாழ்க்கையில நடந்த சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இதையெல்லாம் நினைத்து ஒருவேளை ஆண்டவர் வேணான்னு சொல்லி தூரமா போயிருந்தா, இன்னைக்கு மறுபடியும் ஆண்டர்ட்ட வாங்க. அவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த கிருபையின் காலத்துல அவரிடத்துல மன்னிப்பு உண்டு. ஆண்டவரே, நான் பின்மாறி போயிட்டேன்ப்பா, உம்மை விட்டு நான் தூரமாய் போயிட்டேன் ஆண்டவரை, என்னை மன்னியோன்னு சொல்லி உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவோன்னு சொல்லி கேட்டு அவரோடு ஒப்புரவாகி மறுபடியும் ஆண்டவருக்கென்று நீங்க எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் உங்களை அப்படியாய் பயன்படுத்துவார். கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் இந்த வேத வசனத்தை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் செய்தாலும் அப்பா தகப்பனே, இந்த ராஜாக்களானாலும் இஸ்ரவேல் ஜனங்களானாலும் யூத ஜனங்களானாலும் அவர்கள் பின்மாற்றத்துல போகிறதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் எத்தனை நன்மைகள் அவர்களுக்கு செய்திருக்கிறீங்கப்பா. ஆனாலும் அந்த நன்மைகளை எல்லாம் மறந்து இன்னைக்கு ஏதோ ஒன்று அவங்க வாழ்க்கையில இழந்து போனது நிமித்தம் அப்பா இன்னைக்கு நீங்க வேண்டான்னு ஒதுக்கி வச்சு அப்பா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடுங்க, அவங்க ஜீவியத்தை மாற்றுங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கசப்புகள் போகட்டும் ஆண்டவரை, உண்மையில இருக்கக்கூடிய கசப்புகள் போகட்டும் ஆண்டவரை. அப்பா தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற மறுபடியும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரை அப்பா எங்க விழுந்தாங்களோ அந்த இடத்துல எழும்பி நிற்க பலனை கொடுங்கப்பா. நம்முடைய கிருபை இவர்களை தாங்கட்டும் ஆண்டவரை. பின்மாற்றத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ரட்சிங்க ஆண்டவரை. அப்பா பின்மாற்றத்துல போய் குடிக்கோ ஆண்டவரை, வேசித்தனத்துக்கோ விபச்சாரத்துக்கோ அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரை. மறுபடியுமாய் அவங்கள தூக்கி நிறுத்துங்கப்பா. உடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற நீரே பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.